ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. நம்ம இந்தியர்கள் போன நிதியாண்டுல வாங்கின தங்கங்களே பாத்தீங்கன்னா 7 லட்சம் கோடிக்கு வாங்கிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 லட்சம் கோடிக்கு வாங்கணும். பிரதமர் மோடி இப்போ நீங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கன்சர்வேட்டிவா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல தங்கத்தையும் சொன்னதுனால நமக்கு ஒரு பதட்டம் வருது. இந்தியாவோட ஆர்பிஐ இப்போ கோல்டு வாங்காதா? இந்திய அரசாங்கம் கோல்டு அவங்க வாங்குவாங்க. ஏன்னா அவங்க வாங்காம தவிர்க்க முடியாது. நம்ம ஃபாரின் ரிசர்வ்னு சொல்லும் போது அதுல ஒரு பார்ட் கோல்டாவும் நம்ம வச்சுப்போம். ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா மக்களிடம் 25,000 டன் தங்கம் இருக்கு. நம்ம ஆர்பிஐல பாத்தீங்கன்னா 850 டன் தான் தங்கம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் கடனை வாங்கி தங்கத்தை வாங்குவாங்க. ஏன்னா தங்கத்தோட விலை உயரும் போதே அப்படிதான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரியான தப்புக்கள்லாம் மக்கள் பண்ணக்கூடாது. இப்போதான் ஒரு ஆக்சுவல் நிலவரத்தையே பிரதமர் ஒத்துக்கொண்டு இருக்காரா அப்படிங்கிறதா எனக்கு தோணுது. பட் நம்ம இதுக்கும் பேனிக் ஆக வேணாம். நமக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சு கரெக்டான முதலீடு செய்து நமக்கு தேவையானதை மட்டும் பண்ணினா போதும். பெரிய விஷயம் ஏதோ நடக்க போது அதுக்கு இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி விட்டுட்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, பெரும்பான்மையோருக்கு அப்படி தான் தோணும். ஷேர் மார்க்கெட்டை அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். முதலீட்டு ஆலோசகர் பாலாசிங் அவர்கள் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். 2 நாளாக ஒரு பெரிய பேச்சு நம்ம நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் அது ஒரு அச்சமாகவே பார்க்கப்படுது. பிரைம் மினிஸ்டர் பேசின அந்த ஒரு பேச்சு தான். அடுத்து ஒரு வருடத்துக்கு தங்கத்தை வாங்காதீங்க. இரண்டாவது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழலை அமைஞ்சால் அதை பயன்படுத்துங்க. இன்னொன்று ட்ராவல் எங்கேயும் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு 3 கோரிக்கையை வச்சார். இது வச்ச மாநிலம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு கூட்டத்தில் இதை பேசினார். இது எந்த மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும்? அவர் எந்த எண்ணத்தில் ஃபஸ்ட்டு இதை சொன்னார்? ஆனால் அவர் சொன்னதுலேருந்து தமிழ்நாட்டிலேயோட்டும் உலகம் இந்தியா முழுவதும் ஒரு சின்ன அச்சத்தை உண்டு பண்ணது. அதுக்கான ரிஃப்ளெக்ஷனும் நம்ம பங்கு சந்தையில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அவர் எந்த எண்ணத்தில் சொன்னார், ஆனால் மக்கள் எந்த எண்ணத்தில் இதை புரிஞ்சிருக்காங்க, உண்மையான என்ன மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துக்கு இது நடக்கும்? இதை எதுக்கு மோடி சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஃபாரின் கரன்சி ரிசர்வ்ஸ் இருக்குது. பெரும்பான்மையோ கண்ட்ரிஸ் அமெரிக்கன் டாலரில் தான் வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிசர்வ்ஸ் நம்மக்கிட்ட இந்தியாவோட இன்னிய தேதியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் கோடிக்கு அது இருக்குது. நம்ம இந்தியர்கள் போன நிதியாண்டில் வாங்கின தங்கங்களே பார்த்திங்கன்னா 7 லட்சம் கோடிக்கு வாங்கியிருக்கோம். அதுக்கு முந்தின 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 லட்சம் கோடிக்கு வாங்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் 4 லட்சம் கோடிக்கு வாங்கணும். போன வருஷம் 7 லட்சம் கோடிக்கு வாங்கணும். ஏன்னா தங்கம் விலை உயரும் போது நமக்கு ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டத்தால் அதிக தங்கத்தை நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம அதிகம் தங்கம், அதாவது மொத்தம் நம்மளுடைய ரிசர்வே 70 லட்சம் கோடி, அதில் 10% தங்கத்துக்கே நம்ம கொடுத்துருக்கோம். குறிப்பாக இப்போ இருக்கிற இந்த போர் சூழலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட் வராது. எதெல்லாம் இறக்குமதி பண்ணுறோமோ அது தங்கமாகட்டும் பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஆகட்டும், அதுக்கு நம்ம கொடுக்க போவது நம்மளுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸ் தான் கொடுப்போம். நம்ம ரூபா நோட்டை கொடுத்துலாம் ஒரு பொருளை உலக சந்தையில் வாங்க முடியாது. அமெரிக்க டாலரை தான் கொடுத்து வாங்கணும். அப்போ இந்த 70 லட்சம் கோடி வேகமாக குறைய வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஒரு பக்கம் தங்கத்தை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த போர் சூழலால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம அதிக விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சமீபத்தில் கூட $150 அப்படிங்கிற விலைக்கு நம்ம பேரல் ஒன்று போச்சு. இப்படி போகும்போது இந்த ரிசர்வ்ஸ் அதிகமாக குறைஞ்சிட்டே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சமீபத்தில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கே பேப்பர் கிடைக்காத நிலை ஏற்பட்டது. அந்த நிலை இந்தியாவுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் பிரதமர் மோடி இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தங்கத்தையும் சொன்னதுனால நமக்கு ஒரு பதட்டம் வருது. ஏன்னா தங்கத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் பாருங்கள், இல்லை உலகம் முழுக்க பாருங்கள், தங்கம் ஒரு ஆடம்பர பொருள் தான். நமக்கு தான் அத்தியாவசிய பொருள், தமிழர்களுக்கு தான் அத்தியாவசிய பொருள். ஆனால் மற்றவங்களுக்குலாம் ஆயில் தான் அத்தியாவசியமான பொருள். ஆயில் இல்லைன்னா இங்கே உலகமே இயங்காது. ஆயில் இல்லைன்னா கேஸ் உட்பட எந்த ஒரு பொருளுமே நமக்கு கிடைக்காது. அதுதான் அத்தியாவசியமான பொருள். ஆனால் தங்கத்தையும் அவர் சேர்த்து சொன்னதுனால தமிழர்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. ஆனால் அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது. சொன்ன இடம் வேணால் ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்ம எவ்வளோ அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கணும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக ஸ்டேட்டில் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்னதில் ஒரு லாஜிக் இருக்குது. அதை நம்ம கடைப்பிடிக்கவும் செய்ய வேண்டும். அதோட நேரடியான ரீசனை சொல்லிட்டீங்க. ஆனால் உண்மையாகவே உலகம் முழுவதும் தங்கம் எதுக்கு அதிகம் வாங்கப்படுது இந்தியாவில்? குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை வச்சு பேசுவோம். தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்படுது தங்கம் நிகழ்ச்சிக்கு தான் சார். ஒரு திருமண நிகழ்ச்சி ஆகட்டும், ஒரு பிறந்தநாள் கிஃப்ட் கொடுக்குறதாகட்டும், வீட்டில் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் தங்கம். இன்னும் ஒன்று, மற்றவங்களோட திருமணத்திற்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க போனால் கூட தங்கத்தை அணிஞ்சு தான் போவாங்க. ஆகவே தங்கன்றது அத்தியாவசிய தேவை. அதையும் மீறி உயிர் வாழக்கூடிய ஒரு உணவு மாரி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு தான் நம்ம வாங்கினே வரோம் தங்கத்தை. இது அப்படியே ஒரு பகுதி இருக்கட்டும். இது நாள் வரைக்கும் இந்தியானாவே உலக கண்ட்ரியில் அணியிறதுக்காக தங்கம் வாங்குறவங்க தான் பார்க்கப்பட்டது. அப்படியே இருக்கட்டும். அப்போ இந்த பிரச்சனை இல்லை.
அப்போ வந்து நம்ம அதிகம் வாங்குறதுனால நம்மளோட ரிசர்வ்ஸ் குறையுது. அதனால் எந்த காலத்துலையுமே இந்த வார்த்தையை பழைய பிரைம் மினிஸ்டர்ஸ் யாருமே இந்த வார்த்தையை சொன்னதில்லை. நீங்கள் வாங்காதீங்க, நம்மளுக்கு ரிசர்வ்ஸ் குறையுது. இப்போது சொன்னதுக்கு எனக்கு புரிதல் எப்படி தோன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள் வந்து வாங்குறது அணியிறது தவிர இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் நிறைய போயிட்டாங்க. கோல்டு ETF ஆகட்டும், டிஜிட்டல் கோல்டு ஆகட்டும், அப்புறம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், அரசாங்கமே வெளியிட்ட சாவரின் கோல்டு பாண்ட் ஆகட்டும், இப்போ இவ்வளோ விஷயங்கள் வரும்போது இங்கே 10 பேர் வாங்குறாங்கன்னா இங்கே 50 பேர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய போயிட்டாங்க. அப்போ இங்கேயும் அந்த ஃபிசிக்கல் தங்கத்தை வாங்கி வைக்கணும் அவங்க. அப்போ இந்த சைடு அதிகமாகிறதுனால தான் இப்போது வாங்க வேண்டிய அந்த அமௌண்ட் அதிகமாச்சு. இப்போ நீங்கள் 7 லட்சம் கோடி சொன்னீங்க. அப்போ அந்த ரீசனுக்காக தான் அதிகமாக இருக்குமோ? அதாவது என்னன்னா, எந்த பிரதமரும் வெளிப்படையாக வந்து தங்கத்தை வாங்காதீங்க அப்படின்னு இது வரைக்கும் சொல்லலையே தவிர, இந்திய அரசாங்கம் குறிப்பாக 1980கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி போட்டுருவாங்க. தங்கம் இறக்குமதிக்கு அதிக போட்டுருவாங்க. 2012லையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த முறைகளில் வந்து தங்கத்துக்கு நம்ம வந்து இறக்குமதியை குறைப்பதற்கான வழிமுறைகளை மறைமுகமாக செய்துட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம அதிக அளவு அந்த பணத்துக்கு கொடுக்குறோம். இப்போ எதுக்கு நமக்கு நுகர்வு அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸே வாங்கி வைக்கிறாங்க. சைனா அதிகமாக வாங்குறாங்க. ஸோ நம்ம மக்களை குற்றம் சொல்ல முடியாது. என்னதான் நம்ம அன்றாட தேவைக்கு வந்து வாங்குறோம் அப்படின்னாலுமே இப்போ ஒரு பயம் பதட்டம் வந்துடுச்சு. விலை ஏறிடுச்சுன்னா என்னால் 20 வருஷம் கழிச்சு வாங்க முடியாது, 10 வருஷம் கழிச்சு வாங்க முடியாது அப்படிங்கிற அந்த பய பதட்டத்தால் அதிகமாக வாங்கி வைக்கிறாங்க. அதனால் அந்த தங்கத்தோட தொடர்புடைய அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும், அது ETF-ஆக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டாக இருக்கட்டும், எந்த மாதிரியான வகையில் இருந்தாலும் அதிகமாக வாங்க தோணுது. ஸோ அதனால தான் நான் முதலே ஒரு கணக்கு சொன்னேன். 2023-24 3 லட்சம் கோடி தான் நம்ம தங்கம் வாங்கணும். அதுக்கு அடுத்த வருஷம் 4 லட்சம் கோடி வாங்கணும். ஆனால் போன வருஷம் 7 லட்சம் கோடி வாங்கணும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் தங்கத்தோட விலை ஏற்றம். அந்த விலையேற்றம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, நாம் வாங்குறதுனால விலை ஏறலை, மத்திய அரசாங்கங்கள் வந்து வாங்கினதுனால விலை ஏறிடுச்சு. அவங்க ஏன் வாங்கினாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அமெரிக்கா டாலர் மேலே நம்பிக்கை இல்லை, அமெரிக்கா மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வாங்கினாங்க. ஸோ இந்த உலகளவிய ஒரு சூழ்நிலை மாற்றத்தால் தான் தங்கத்தோட விலை ஏறிடுச்சு. அப்படி ஏறின பதட்டத்தில் நம்ம அதிகமாக வாங்கணும். இப்போது பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லாருமே குறைவாக வாங்கணும். ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். தங்கம் இனிமேல் கிடைக்காது, அதுக்கு அதிகமான இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தோட தேவை வந்து இப்போ இன்னுமே அதிகமாகும், தமிழ்நாட்டில் குறிப்பாக. ஸோ அவர் சொன்னதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்துக்கு எதிராக தான் செயல்பட போகிறாங்க அட்லீஸ்ட் தமிழ்நாடு மக்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்களே அதில் ஒரு குறிப்பிட்டீங்க, மத்திய சென்ட்ரல் பேங்க் தான் வந்து இது இங்கே இந்தியாவுக்கு RBI, மற்ற கண்ட்ரிக்கும் அது மாதிரி RBIன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது வாங்குதுன்னு. இப்போ இந்த அரசாங்கம் மக்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன பாலிசி வச்சுருக்காங்க? இப்போது இந்தியாவோட RBI இப்போ கோல்டு வாங்காதா? இந்திய அரசாங்கம் கோல்டு அவங்க வாங்குவாங்க. ஏன்னா அவங்க வாங்காமல் தவிர்க்க முடியாது. நம்ம ஃபாரின் ரிசர்வ்னு சொல்லும் போது அதில் ஒரு பார்ட் வந்து கோல்டாகவும் நம்ம வச்சுப்போம். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, மக்களிடம் வந்து 25,000 டன்னு தங்கம் இருக்குது. நம்ம RBIயில் வந்து பார்த்திங்கன்னா 850 டன் தான் தங்கம் இருக்குது. ஸோ நம்ம நிறையா வாங்குகிறோம். இவங்க வந்து பாலிசி சார்ந்து அப்பப்போ வாங்குறாங்க. தங்கத்தை வந்து யாருமே தவிர்க்க முடியாது. அது நம்ம இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தங்கத்தை வாங்கி தான் ஆகணும். பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கோரிக்கையாக தான் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இதை மக்கள் கேட்க போகிறது கிடையாது, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் கேட்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து அதிகப்படுத்துவாங்க, இறக்குமதி பண்ணுவாங்க. இதுதான் அவர்கள் அதிகபட்சமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, அதை வந்து நேரடியாகவே இறக்குமதி வரியை வந்து அதிகப்படுத்திருக்கலாம். இப்படி ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷனை நம்மளை விட்டுருக்கக்கூடாது. அதை மட்டும் தான் நம்ம குற்றம் சொல்லலாமே தவிர, உங்களுக்கு வந்து வாங்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அது மக்களாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், வாங்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா நீங்கள் அரசாங்கம் வாங்கலை அப்படின்னா உங்களுடைய கரன்சியோட ஸ்திரத்தர தன்மை வந்து குறைய போகும், ஸ்டெபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். அப்படிங்கும்போது RBIலாம் வந்து இதை தவிர்க்க போகிறதே கிடையாது. இது மக்களுக்கான செய்தி தான், அரசாங்கத்துக்கான செய்தி கிடையாது. கண்டிப்பாக இப்போ இந்த ஒரு செய்தி வந்து மக்களுக்கு ஒரு அச்சத்தை தான் உண்டு பண்ணும். இப்போ வழக்கத்தை விட அதிகமாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உருவாக்கிடுமே இது. ஆமாம். ஏன்னா எல்லார் வீட்லையுமே ஏதோ ஒரு நிகழ்ச்சியை வச்சுருப்பாங்க, ஒரு வருடத்துக்கான நிகழ்ச்சியை இப்போவே புக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ஒரு பேச்சு வரும்போது தங்கம் ஏறிடுமான ஒரு அச்சம் வந்துடும். இப்படி பிரைம் மினிஸ்டர் சொன்னது ஏறிடுமான அர்த்தம் வரும். இந்த மாதிரி இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறைய செய்திகளை தொடர்பாக வரும். பிரைம் மினிஸ்டர் சொன்ன வார்த்தையை வச்சு நிறைய செய்திகளை வரும். அப்போ அது வந்து கிளாரிட்டி இல்லாமல் இன்னும் மேலே வாங்க தோணும் போது அரசாங்கம் வந்து அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகி அது உண்மையாகவே ஏறிடுச்சுன்னா என்ன ஆகுறது? இப்போது நாம் வாங்குறதுனால தங்கத்தோட விலை ஏறாது. தங்கத்தோட நுகர்வு அதிகமாகச்சு அப்படின்னா நம்ம வந்து இறக்குமதி வந்து அதிகமாகும். ஸோ அவர் சொன்னதுக்கு எதிர்மறையாக தான் இங்கே நடக்க போகுது. ஆனால் தங்கத்தோட விலை வந்து பெருசாலாம் மாற்றம் வராது. எப்போ உயரும் அப்படின்னா, இறக்குமதி வரி போட்டுட்டாங்கன்னா இந்தியாவில் உயரும். சர்வதேச சந்தையில் உயராட்டாலும் இங்கே வந்து
உயர்வு இருக்கும். ஆனால் அவர் பேசினதில் வந்து நம்ம குறிப்பிட்டு தங்கத்தை மட்டும் எடுத்து பேசுகிறோம், அது எல்லாருமே நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து பயணங்களை தவிர்த்துடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வீட்டிலிருந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது வேறு ஏதோ பெருசாக வரப்போகுது, கொரோனா மாதிரியான ஒரு லாக்டவுன் வரப்போகுது அப்படிங்கிற பதட்டம் வந்து மக்களுக்கு வந்து உண்டாய் இருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கன்சர்வேட்டிவாக நம்ம மாற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். நம்ம வந்து இதை தங்கத்தை வாங்குறேன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் போய் தங்கத்தில் வாங்கக்கூடாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் கடனை வாங்கி தங்கத்தை வாங்குவாங்க. ஏன்னா தங்கத்தோட விலை உயரும் போதே அப்படி தான் என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரியான தப்புக்கள்லாம் மக்கள் பண்ணக்கூடாது. நமக்கு இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் தேவையில்ல. உங்களுக்கு தங்கம் வேணும்னா எவ்வளோ தேவையோ அது மட்டும் வாங்குங்க. இதை நம்ம குறிப்பிட்டு எல்லா விஷயத்துலையும் சொல்லிட்டு வரோம். தங்கம் 17,000 போகும்போது அதான் சொன்னோம், மீண்டும் அது 13, 12 வரும்போது அதான் சொன்னோம். உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இவ்வளோ தங்கம் வேணும்னா அதை இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. அப்படி தான் நம்ம சொல்கிறோமே தவிர விலை ஏறிடும் அப்படின்னு ஒரு வணிகத்தில் வந்து நீங்கள் ஸ்பெகுலேஷனில் போயிட்டு அதிக அளவில் தங்கத்தை வாங்காதீங்க. குறிப்பிட்டு கடன் வாங்கலாம் எதுவுமே வாங்காதீங்க. ஸோ மறைமுக செய்தி அதுதான், தங்கத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது நமக்கு அப்பேரண்ட்டாக தெரியுது. ஆனால் உள் செய்தி வந்து என்னென்னா நீங்கள் வந்து பெரிய செலவுகள் எதுவுமே செய்யாதீங்க. இதை வந்து நாம் வந்து போர் தொடங்கிய உடனே சொல்லிட்டோம். ஏன்னா உக்ரைன் போர் வந்து நமக்கு நேரடியாக பாதிப்பு அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் இந்த போர் அப்படிங்கிறது நேரடியாக இந்தியாவை பாதிக்கக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிறதுனால நம்ம அப்போவே ஒரு செய்தியை வந்து நம்ம நிதி ஆலோசகர் அப்படிங்கும்போது அப்போவே ஒரு செய்தி சொல்லிட்டோம். பெரிய பெரிய செலவுகள் எதுவுமே பண்ணாதீங்க. கடன் வாங்கி வீடு வாங்குறது, இல்லை கடன் வாங்கி ஏதாவது சொத்துக்கள் வாங்குறது, இல்லை கடனே வாங்காதீங்க, தவிர்த்திடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே தான் இப்போ வந்து பிரதமர் சொல்லியிருக்காரு. எங்களுடைய ஆதங்கம் என்னென்னா அதை கொஞ்சம் முறைப்படி சொல்லி ஒரு முறையான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தா மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அந்த தெளிவு மட்டும் இப்போ கிடைக்கலன்னு சொல்லலாம். ரைட் சார். இப்போ போரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக ஒரு எண்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஏன்னா பீஸ் ஸ்டாக் போயினுக்குது, அதுக்கான டெய்லி அப்டேட்ஸ் வந்து வந்துனுக்குது. ஆனால் இப்போ போர் நடக்கலை. இப்போ இயல்பாக அந்த ஓமஸ் அந்த இதில் வந்து கப்பல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவுக்கு அன்றைக்கே பாதிப்பு இல்லை, ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வரல, பாதிப்பு இல்லை. இப்போ போர் முடிஞ்ச பிறகு இதை சொல்லும் போதும் ஒரு அச்சம் வருது. போர் இன்னும் முழுமையாக முடியல. இப்போ நமக்கு வந்து நண்பர்கள் வந்து துபாய் போன்ற நகரங்களில் இருக்காங்க. நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம சந்தித்து பேசும்போது, இணைய வழியில் பேசும்போது அவங்க வந்து விலை எல்லாமே ஏறி இருக்கு. அவங்களோட எரிவாயு விலையே 1.5 மடங்கு ஏறி இருக்குது, பொருட்களுடைய விலையே 2 மடங்கு ஏறி இருக்குது, வேலைவாய்ப்பு இழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துபாயிலிருந்தே சொல்கிறாங்க. ஸோ துபாய் போன்ற ஒரு நாடே இன்னும் சேஃபான ஒரு ஜோனுக்கு வரல. அப்படிங்கும்போது இந்தியா வந்து கண்டிப்பாக இன்னும் அதிக பாதிப்புக்கு தான் உண்டாகும். ஏன்னா நம்ம நிலப்பரப்பும் அதிகம், மக்கள் தொகையும் அதிகம். அங்கே சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இங்கே வந்து பாதிப்பு உண்டாகும். இங்கே நம்ம ஸ்டாக் வந்துருச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு மாதம் நடந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கே நமக்கு 2 to 3 வருஷம் ஆகும் அப்படி தான் சொல்லலாம். இன்றைக்கி சொல்ல வேண்டிய இந்த பேச்சு, தங்கத்தை வாங்காதீங்க, பயணத்தை குறையுங்கள், நீங்கள் வந்து வீட்டிலேருந்து வேலை செய்யுங்க அப்படிங்கிறத வந்து இந்த பேச்சை வந்து அந்த போர் தொடங்கிய ஒரு 15ஆவது நாளில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சரியாக இருந்திருக்கும். ஆனால் 2 மாதம் கழித்து ஒரு பிரதமர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எல்லாமே சீராயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாமளே வந்துடக்கூடாது. ஏன்னா பிரதமரே சொல்கிறாரு. நமக்கு அந்த போர் நடக்கும்போது என்ன சொன்னாங்க, நம்மக்கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்குது, யாருமே எந்த கவலையும் பட தேவையில்லை, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன தோணுது எனக்கு அப்படின்னா, ஒரு குடிமகனாக அதெல்லாம் தேர்தலுக்கு சொன்ன வாக்குறுதி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பதட்டத்தை உண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ தான் ஒரு ஆக்சுவல் நிலவரத்தையே பிரதமர் ஒத்துக்கொண்டு இருக்காரா அப்படிங்கிறதா எனக்கு தோணுது. பட் நம்ம இதுக்கும் பேனிக் ஆக வேணாம். நமக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சு கரெக்டான முதலீடு செய்து நமக்கு தேவையானதை மட்டும் பண்ணினா போதும். சில எச்சரிக்கை நடவடிக்கைகள், அதிக பணத்தை வந்து கடன் வாங்கக்கூடாது, அதிக முதலீடுகளில் போய் இப்போ மாட்டிக்கக்கூடாது, இப்படியான விஷயங்களை பண்ணாலே போதும் எனக்கு தோணுது. ஆனால் போர் முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம அதை வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக. இப்போது அந்த கோல்டு கூட நீங்கள் பப்ளிக்கில் சொல்லலாம், மக்கள் வாங்குறதை நீங்கள் குறைச்சிங்கன்னா அது பப்ளிக்கை நேரடியாக போய் அவங்க செய்கிற செயல் அதை போய் இவர் வந்து தடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது மக்கள் முடிவு பண்ணக்கூடாது, அது வேலைக்கு போகிறவங்க முடிவு பண்ணக்கூடிய செயல் அல்ல, அந்த நிறுவனத்தோட கண்ட்ரோல் அது. அப்போ பிரைம் மினிஸ்டர் அந்த கோரிக்கை எப்படி வச்சுருக்கணும் ஆக்சுவலாக இருந்தால் கார்ப்பரேட்ஸ் கம்பெனியோட சிஇஓ கூடலாம் பேசியிருக்கணும். அப்போ ஏன்னா எம்ப்ளாயி என்ன பண்ண முடியும்? நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணால் கூட அலுவலகம் விட மாட்டாங்களே. இது காமனில் வைக்க வேண்டிய வேலையே கிடையாது. சிஇஓஸ் மீட்டிங் போட்டு எல்லா கார்ப்பரேட் சிஇஓட கூப்பிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறது சூழலை உண்டு பண்ணுங்கள். 1 year மட்டும்தான் இது டெம்பரரி, அதுக்கடுத்து நம்ம சாதாரணமாக வந்துடலாம். அதனால் இப்போத்துலேருந்து அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா ரிசல்ட் வந்திருக்குமா? அதையும் கோல்டு மாதிரி மக்கள்கிட்ட சொல்கிறது வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வரும்? இது வந்து ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ரிசர்வ்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கா அப்படின்னு நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும்.
இந்தியாவோட அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த குடோன்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற க்ரூட் ஆயில் எப்போதுமே ரிசர்வ்ஸ் வந்து 10லேருந்து 15 நாளைக்கு மட்டும் தான் ஸ்டாக்கு தான் இருக்கும். மற்ற ப்ரைவேட் பிளேயர்ஸ் ரிலையன்ஸ் போன்ற அவங்களுடைய குடோன்லாம் சேர்த்தா தான் 65 நாளுக்கு வருது. இப்போ இந்த ரிசர்வ்ஸ்லாம் எப்படி இருக்குது, உண்மையான நிலவரம் என்ன, இது எதுவுமே நமக்கு தெரியாது. வெளிப்படையாக அவங்க சொல்கிறாங்களா இல்லையானே தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு தகவல் பிரதமர் கிட்ட இருந்து வரும்போது நமக்கு நிச்சயமாக பதட்டத்தை தான் உண்டு பண்ணணும். இதுக்கு எப்படி கமெண்ட் பண்ணணும் கூட தெரியல. ஏன்னா அது முறையான ஒரு விஷயமா வரலை. இதுதான் சிக்கல், இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே அவர் வந்து சில விஷயங்களை நிறுவனங்களுக்கு சொல்லியிருக்கணும், சில விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், சில விஷயங்களை மறைமுகமாக வரிகள் கொண்டே தடுத்திருக்கணும். இப்படி பல அடுக்குகள் பண்ணினா தான் குழப்பம் இருக்காது. ஆனால் இப்போ ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதுனால அதுவும் வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் போய் விட்டுருக்காங்க. மான் கி பாத் அப்படிங்கிற மாதிரி ஒரு வானொலியில் பேசுவார், 8 மணிக்கு வந்து பேசுவார் அப்படின்னா அதில் ஒரு ஃபார்மல் மெசேஜ் இருக்குது அப்படின்னு மக்கள் புரிஞ்சிருப்பாங்க, சீரியஸாகவே அது எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் போகிற போக்கில் ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா எனக்குலாம் என்ன பதட்டம் வருதுன்னா, பெரிய விஷயம் ஏதோ நடக்க போது, அதுக்கு இது வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி விட்டுட்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, பெரும்பான்மையோருக்கு அப்படி தான் தோணும். ஷேர் மார்க்கெட்டை அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஆமாம், போர் நடந்தாலும் போர் நடக்க போது, அடுத்த 6 மாதத்துக்கு நடக்க போது, 1 வருஷத்துக்கு நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி தெளிவாக இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணாது. ஆனால் இப்படி அரைகுறை செய்திகள் வரும்போது ஒரு பயம், பதட்டம் அப்படிங்கிறது வருது. ஸோ இது வந்து அரசு தான் வந்து ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை நமக்கு வந்து தரணும். கண்டிப்பாக இந்த அறிக்கை வந்து மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுலேருந்து 2 நாள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 2 நாளாகவே 200 பாயிண்ட் கிட்ட குறையுது. எல்லா விதமான ப்ளூ சிப் கம்பெனியுமே குறையுது. ஆக்சுவலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டு நாட்டை மேல்படுத்தும், மக்களை மேம்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டு ரிவர்ஸ் பாசிட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணிருக்கணும். கவர்மெண்ட்டு நம்ம பக்கம் நிற்கிறாங்க, மக்கள் நம்ம பக்கம் நிற்கிறாங்க. அப்போ ஆனால் இங்கே ரிவர்ஸில் ஒர்க் ஆகுது. அப்போ மக்கள் பயம், பங்கு சந்தையும் பயத்தில் இருக்குது. தெளிவான புரிதலும் எந்த ஸ்டேட்மெண்ட் பிளான் இல்லை. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இது இவெல்லாம் இருக்குன்னு தெரியாமையா சொல்லியிருப்பார். ஆமாம், அது அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், பங்குச்சந்தை எப்போ ரியாக்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, தெரியாத ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா தான் ரியாக்ட் பண்ணோம். ஸோ இது ஒரு தெளிவான ஒரு செய்தியே கிடையாது. அஃப்கோர்ஸ் தெளிவாக நம்ம லாக்டவுன் மாதிரியான ஒரு மோடுக்கு போக போகிறோம், நம்ம கண்டிப்பாக கோல்டுக்கு வந்து இந்த மாதிரி வரி கட்ட போகிறோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஒரு குறுகிய காலத்தில் கீழே போக தான் செய்யும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை வச்சு நம்ம பிரதமரை வந்து கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இப்போ அப்பரண்டாகவே அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அதுவும் அவர் வந்து எந்த அஃபிஷியல் முதல் கொண்டு அதை வந்து வெளியிடலை. ஒரு பப்ளிக் கூட்டத்தில் வந்து போகிற போக்கில் வந்து ஒரு எப்படி எதிர்க்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்குமோ அதே மாதிரி ஒரு முறையற்ற தன்மையில் தான் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதனால் நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி போர் வரும்போது எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோமோ, எந்த ஒரு அட்வைஸ் கொடுத்தோமோ அதை இப்போயாவது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அது இன்வெஸ்டராக இருக்கட்டும், தனிநபராக இருக்கட்டும், அப்படிங்கிற அளவில் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம போர் முடிஞ்சிடுச்சு, நம்ம எல்லாமே சுமூகமாக நடந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம இன்னும் வரலைங்கிறத மட்டும் இந்த செய்தியிலேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் சொன்ன முறையும் சரி, சொன்ன தகவல்களும் சரி, நமக்கு வந்து சரியாக போய் மக்கள்கிட்ட சேரலை, அதில் நமக்கு உடன்பாடும் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ நீங்கள் இதில் ஒரு பாயிண்ட்டை குறிப்பிட்டீங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கான ட்ரையலரான ஒரு வார்த்தையாக தான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு பெரிய விஷயம் ஏதோ, அது பெரிய விஷயம் மீன்ஸ்னால் விலைவாசி உயர்வோ, இல்லை வந்து ஏதோ ஒரு பொருள் தட்டுப்பாடோ, இல்லை மக்கள் மேலே ஏதோ ஒரு வரி சுமையோ நடப்பதற்கான ஒரு செயலாக தான் இந்த பேச்சு இருக்குது. இன்னொன்று வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த க்ரூட் ஆயிலும் பிரச்சனை இல்லை, தங்கம் பற்றி பேச்சே இல்லை, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிறத பற்றி பேச்சே இல்லை, நம்ம ருப்பீஸ்க்கு டவுன் போதெல்லாம் பேச்சு இல்லை. ஆனால் இன்றைக்கி முடிஞ்சு எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு சின்ன என்ன இருக்குது, போர்லாம் முடிஞ்சுப்பா, இனிமேல்ட்டு சிலிண்டர் கிடச்சிரும், பெட்ரோலில் பிரச்சனை வராது இனிமேல்ட்டு நம்மளுக்கு, கோல்டு பற்றி பேச்சு இல்லாததுனால அது இயல்பாகவே இருக்கும்னு நினச்சி இந்த இடத்துல வந்து திடீர்னு வந்தது. பங்கு சந்தை என்ன மாதிரி ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுதும் மக்களுக்கு அந்த அச்சத்தை உண்டு பண்ணுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பெரிய ரியாக்ஷன் நடக்குமோ? வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இன்றைக்கி வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லையே. போர் உங்களுக்கு ஆரம்பித்து 2 மாதம் ஆகிடுச்சு. ஸோ பிப்ரவரி 28ஆம் தேதி உங்களுக்கு வந்து குண்டு போடுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மே 12. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு 2 மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு தகவலை சொல்ல வேண்டிய தேவை என்ன? ஏன்னா இதே அரசாங்கம் தான் எங்ககிட்ட எல்லாமே சரியாக இருக்குது, எதுக்குமே பதட்டப்பட வேண்டாம், நம்ம எல்லாமே சமாளிச்சுடுவோம், இந்தியா வலிமையாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க போர் நடக்கும்போதே 2 மாதம் கழித்து சொல்லும்போது நமக்கு ஆப்வியஸாக ஒரு பயம் வரதான் செய்யும். அந்த மாதிரியான ஒரு பயம் தான் இப்போ வந்திருக்கு. ஆனால் அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அவர் சொன்ன ஃபோரமும் வேறு, ப்ளஸ் அவர் சொல்லிவிட்டு அதுக்கு எதிர்மறையாக தான் நடந்திருக்காங்க. வெளிநாடு பயணம் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளே வெளிநாடு பயணம் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எரிபொருட்களை வீணாக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து அந்த டெம்பிள் ஒரு கோயில் மேலே வந்து விமானம் விட்டு கொண்டாட்டத்தில் இருக்காங்க.
ஸோ அவர் சொன்னதுக்கும் செயல்பாடுக்குமே வேறு வேறாக இருக்குது. இல்லைன்னா அந்த கூட்டத்துக்காக சொன்னாரா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல, என்ன விஷயத்துக்காக சொன்னார்னு தெரியல. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ்குள்ளெல்லாம் போக முடியாது. நமக்கே நல்லா தெரியும், போர் நடந்தால் விலைவாசி உயர தான் போகுது. அடுத்த 15-20 மாதத்துக்கு நாம் தடுமாற தான் போகிறோம். நம்ம வருமானம் உயராது, இன்னும் சொல்லப்போனால் வருமான இழப்புகள்லாம் வரும், விலைவாசி கூட தான் செய்யும். இதுக்கு வந்து நம்ம தயாராக தான் இருக்க வேண்டும். ஸோ அந்த வகையில் வேணால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது நம்ம தங்கத்தை வந்து நாமவே தவிர்க்கலாமே தவிர, அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறக்காக தவிர்க்கக்கூடிய நிலையில் வந்து மக்களோட மனநிலை இருக்காது. ஆனால் நமக்கு பாதிப்பு, இந்த போரால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பாதிப்பு உண்டாக தான் போகுது. நிச்சயமாக ஒரு நீண்ட தகவலை சொன்னீங்க. அடுத்து 20 மாதம் இதோட இம்பேக்ட் இருக்குன்னு சொன்னீங்க. பிரைம் மினிஸ்டர் சொன்னதோட விளைவுகள் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். உண்மையாகவே ஃபஸ்ட்டு எந்த ரீசன் சொன்னாருன்றது ஒரு தெளிவும் வரும். மக்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, பங்கு சந்தை அதுக்கு அடுத்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி பண்ண போகுது, விலைவாசியோட உயர்வு எப்படி இருக்குன்றது வரப்போகிற நாட்களில் செஞ்சுக்கலாம். இன்னும் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம வந்து பங்குச்சந்தையோட தொடர்பு படுத்தி இதை பேசுகிறதுனால சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தங்கத்தில் தான் முதலீடு பண்ணுறாங்க, பங்குச்சந்தைக்கெல்லாம் முதலீடு பண்ண வரமாட்டாங்க. அதனால தான் தங்கத்தோட முதலீடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான போர்கள் நடப்பதாகட்டும், கொரோனா மாதிரியான பீரியட்கள் ஆகட்டும், அப்போ ஏறுகின்ற விலைவாசி வந்து இறங்கவே இறங்காது. ஸோ எளிய மக்கள் யாரெல்லாம் வந்து சந்தையுடன் தொடர்பில் இல்லையோ, சந்தையில் தொடர்பில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் சில நிறுவனங்களை உங்கள் முதலீடு போட்டு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த நிறுவனங்கள் தான் விலைவாசிகளை ஏறும்போது அதே இடத்துல நிப்பாட்டுவாங்க. நீங்கள் வந்து 30 ரூபாய்க்கு காஃபி குடிச்சிட்டு இருந்த இடத்துல இப்போ 50 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா, போர்லாம் முடிஞ்சிருச்சு, கொரோனா பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 50 ரூபாயிலிருந்து கீழே வராது, 30 ரூபாய்க்கு வராது, அதே 50 ரூபாயில் தான் இருக்கும். அந்த லாபம் வந்து அப்படியே முதலாளிக்கு போகும். அப்போது சந்தையுடன் தொடர்பில் இருக்கிற அந்த முதலீட்டாளர்கள், நாமளே இப்போ வந்து சந்தையில் நிறுவனங்களை வாங்கலாம், நமக்கும் அந்த 50 ரூபாயில் பங்கு இருக்குது. ஆனால் சந்தையுடன் தொடர்பில் இல்லாமல் தங்கத்தில் மட்டும் முதலீடு பண்ணுறவர்கள், இடத்தில் மட்டும் முதலீடு பண்ணுறவர்கள் இப்படியான சிக்கலில் வந்து என்ன பண்ணுவாங்க, மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த 50 ரூபா நஷ்டமாக போகுமே தவிர வருமானமாக வருவதற்கு வழியே கிடையாது. ஸோ இந்த ஒரு செய்தியும் வந்து இந்த மூலமாக நம்ம வந்து மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக சார். பிரைம் மினிஸ்டரோட செயல், அந்த பேச்சு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.